வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஏப்ரல் 8ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 217ஆம் ஆண்டில் ரோம பேரரசர் கரகல்லா படுகொலை செய்யப்பட்டார். இவருக்கு பின்னர் அவரது பிரிட்டோரிய காவல்படை தலைவர் மார்க்கஸ் மக்ரினஸ் பேரரசராக அறிவிக்கப்பட்டார். 1232ஆம் ஆண்டில் மங்கோலிய சீன போரில் மங்கோலியர் சின் வம்சத்தின் தலைநகரான கைபெங் மீது முற்றுகையை ஆரம்பித்தனர். 1767ஆம் ஆண்டில் தாய்லாந்தின் அயுத்தியா ராஜ்யம் பர்மையரிடம் வீழ்ந்தது. 1820ஆம் ஆண்டில் பண்டைய கிரேக்க சிற்பம் மிலோவின் வீனஸ் ஏஜியன் தீவான மிலோஸில் கண்டுபிடிக்கப்பட்டது. 1832ஆம் ஆண்டில் 300 அமெரிக்க படையினர் மிசோரியின் செயின்ட் லூயிஸில் இருந்து சவுக் என்ற தொல்குடி அமெரிக்கர்களுடன் போரிடுவதற்காக அனுப்பப்பட்டனர். 1857ஆம் ஆண்டில் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியின் வங்காள இராணுவத்தைச் சேர்ந்த மங்கள் பாண்டே என்ற சிப்பாய் பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டமைக்காக தூக்கில் இடப்பட்டார். 1864ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரின் போது லூசியானாவில் மான்ஸ்ஃபீல்ட் என்ற இடத்தில் கூட்டமைப்பு படைகள் கூட்டுப்படைகளை தோற்கடித்தன. 1866ஆம் ஆண்டில் ஆஸ்திரிய பேரரசுக்கு எதிராக இத்தாலியும் புரூசியாவும் அணி திரண்டன. 1867ஆம் ஆண்டில் முதலாவது எக்ஸ்போ கண்காட்சி பாரிஸ் நகரில் ஆரம்பமானது. 1886ஆம் ஆண்டில் வில்லியம் கிளாட்ஸ்டோன் அயர்லாந்தின் சுயாட்சி சட்டமூலத்தை பிரித்தானிய மக்கள் அவையில் சமர்ப்பித்தார். 1906ஆம் ஆண்டில் அல்சைமர் நோயினால் பாதிக்கப்பட்ட முதலாவது நபர் இறந்து போனார். 1911ஆம் ஆண்டில் டச்சு இயற்பியலாளர் எய்க் ஆன்ஸ் சூப்பர் கண்டக்டிவிட்டி எனும் மீ கடத்து திறனை கண்டுபிடித்தார். 1913ஆம் ஆண்டில் அமெரிக்க மேலவைக்கு நேரடி தேர்தல் நடத்துவதற்கு சட்டம் இயற்றப்பட்டது. 1918ஆம் ஆண்டில் முதலாம் உலகப் போரில் நடிகர்கள் டக்ளஸ் ஃபேர் பேங்க்ஸ், சார்லி சாப்ளன் ஆகியோர் போருக்கான நிதி சேகரிப்பில் ஈடுபட்டனர். 1919ஆம் ஆண்டில் பஞ்சாபில் நுழையக்கூடாது என்ற தடையை மீறியதால் மகாத்மா காந்தி டெல்லி செல்லும் வழியில் கைது செய்யப்பட்டு பம்பாய்க்கு அழைத்துச் செல்லப்பட்டார். 1924ஆம் ஆண்டில் இஸ்லாமிய நீதிமன்றங்கள் துருக்கியில் இல்லாமல் செய்யப்பட்டன. 1929ஆம் ஆண்டில் இந்திய விடுதலை இயக்கத்தின் போது டில்லி நடுவண் அரசு கட்டிடத்தில் பகத்சிங் மற்றும் பதுகேஸ்வர் தத் ஆகியோர் துண்டு பிரசுரங்களையும் குண்டுகளையும் வீசி தாமாகவே சரணடைந்தனர். 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது லெனின்கிராட் முற்றுகையில் சோவியத் ஒன்றியம் படையினர் லெனின்கிராடுக்கு தொடருந்து பாதையை அமைத்தனர். 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானியர்கள் பிலிப்பைன்ஸின் பட்டான் மாநிலத்தை கைப்பற்றினர். 1943ஆம் ஆண்டில் அமெரிக்க தலைவர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் நாட்டின் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக தொழிலாளர்களின் ஊதியங்களையும் பொருட்களின் விலைகளையும் முடக்கினார். 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது
ஜெர்மனியின் அனோவர் நகரில் 4000 அரசியல் கைதிகளை ஏற்றிச் சென்ற தொடர் உந்து மீது தவறுதலான வான் தாக்குதல் நடத்தப்பட்டு இதில் தப்பியவர்கள் நாஜிகளால் கொல்லப்பட்டனர். 1950ஆம் ஆண்டில் இந்தியாவும் பாகிஸ்தானும் லியாக்கத் நேரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட்டன. 1954ஆம் ஆண்டில் கனடாவின் வான்படை விமானம் ஒன்று டிரான்ஸ் கனடா விமானத்துடன் மோதியதில் 37 பேர் உயிரிழந்தனர். 1954ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவின் விமானம் ஒன்று கடலில் வீழ்ந்ததில் 21 பேர் உயிரிழந்தனர். 1961ஆம் ஆண்டில் பாரசீக வளைகுடாவில் டாரா என்ற கப்பலில் பெரும் குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததில் 238 பேர் கொல்லப்பட்டனர். 1970ஆம் ஆண்டில் இஸ்ரேல் விமானங்கள் எகிப்திய பள்ளிக்கூடம் ஒன்றில் குண்டுகளை வீசியதில் 46 சிறுவர்கள் கொல்லப்பட்டனர். 1985ஆம் ஆண்டில் போபால் பேரழிவினால் போபாலில் நச்சுவாயு கசிவின் போது 2000 பேருக்கு மேல் கொல்லப்பட்ட நிகழ்வுகளுக்காக இந்தியா யூனியன் கார்பைட் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது. 2000 ஆண்டில் அரிசோனாவில் அமெரிக்க கடற்படை விமானம் ஒன்று வீழ்ந்ததில் 19 கடற்படையினர் உயிர் இழந்தனர். 2004ஆம் ஆண்டில் தார்பூர் போரின் போது சூடான் அரசுக்கும் 2 தீவிரவாத அமைப்புகளுக்கும் இடையில் போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்டது. மேலும் ஏப்ரல் 8ஆம் நாளானது ஜப்பான் நாட்டில் புத்தரின் பிறந்த நாளாகவும் பன்னாட்டு ரோமாபுரி நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.